ஒரு தந்தை அவருடைய 21 வயது மகளை அழைத்து கொண்டு என்னை சந்திக்க வந்திருந்தார். அப்பொழுது அவர் வந்து சொன்ன விடயங்கள், சார் என் மகளுக்கு என்னமான ப்ராப்ளமான்றது தெரியா, என் மகளுக்கும் இவட உம்மா அப்படின்னா அவரோட வைஃப் ஒத்துக்கொள்ளுதே இல்லை. மகளுக்கு அவட உம்மட மேலே அவட தாயிட மேலே அவ்வளோ வெறுப்பு சார். அவள் என்ன செஞ்சாலும் இவக்கு அது வெறுப்பத்தான் விளங்குது. எங்களுக்கு என்னன்றதுன்னு தெரியாது. அதுதான் கூட்டி கொண்டு வந்தோம். அப்போ நான் சில விடயங்களை கேட்டுட்டு அவட தந்தைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறேன், வெளியே நான் மகளோட கதைக்கிறேன்னு சொல்லி. ஓகே, அந்த கவுன்சிலிங் டெக்னிக்ஸ் மூலமும் நான் அந்த அவட மகளோட அந்த பெண்ணோட கதைக்கிறேன். கதைச்சா அவன் நிறைய விடயங்களை ஷேர் பண்ணிக்கொண்டான். அவள் எடுத்த வாய்க்க சொன்ன விஷயம் என்னன்னா, சார் என் உம்மா என் தாய், அவள் எனக்கு தாயே இல்லை சார். எனக்கு அவள் கண்டாலே காட்டலாம். நான் எனக்கு அவள் ஈக்கிற வீட்டில் எனக்கு ஈக்கலாம் சார். எங்களால் தனியாக போயிட்டு நினைக்கிது. நான் சில விடயங்களை கவுன்சிலிங் மூலம் சரியாக அவளோட டீப் மைண்டில் என்ன ஈக்குதுன்றதை நான் அறிந்து கொண்டேன். என்னண்டா, இந்த தாய் இவ சின்ன வயதிலிருந்தே இவளோட ஸ்கூல் போகிற காலத்திலிருந்தே இந்த தாய் எப்படின்னு சொன்னால், சரி அவக்குரிய சாப்பாடுகளை செய்கிற எல்லாம் ஓகே, ஆனால் இந்த பெண்ணோட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே இல்லை. அவட மகளோட அவள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே இல்லை. அவள் என்னன்னு சொன்னால், அவள் ரெடியாகிற உழுக்குற வேணுது, அவள் ஒரே ஷாப்பிங், ஒரே அந்தந்த மீட்டிங், அப்படித்தானே வெளியே தானே நீக்கிறது. வேதா விடிய போனான்னு சொன்னேன்டா, நான் ஒரு நைட்டுக்கு தானே வருவோம். வந்தாலும் கோலில் தானா அந்த வெல்ஃபேர் இந்த வெல்ஃபேர், அந்த சங்கம் இந்த சங்கம், இப்படித்தானா அவட வாழ்க்கையேவான். மகளுக்கு இப்போ வாப்பாவும் வேலைக்கு போகிற இவ ஒரே ஒரு மகள். சரி, இப்போ மகளும் என்ன செய்யறா, சாட்சி தானா வந்து பார்த்துக்கிற, இவளோட காய்ச்சி நீக்கிற எல்லாம் ஏதா. அப்போ உம்மா எப்படின்னு சொன்னேன்டா, அவள் ஒரே பிஸி. அவள் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி இல்லை, ஆனால் அவவே வேலை இழுத்து போட்டுக்கொள்கிற. அவள் வீட்டில் இருக்கிறாள். அவள் சொல்கிற மகளே வாழ சொல்கிற, சார் அவக்கு எவ்வளோ உடுத்துடு திரியிறண்டா அது மாதிரி சந்தோஷம் இல்லைன்றா. மகள் என்கிட்ட சொல்கிற விஷயத்த நான் ஓப்பனாக சொல்கிறேன். சரி, எங்களோட உம்மாவுக்கு நல்லா உடுத்துண்டு திரியிறண்டா அதை மாதிரி எதுவுமே இல்லை சார். அவள் வீட்லேருந்து எனக்கு ஒரு நாளும் சோறு போட்டு தந்ததோ, ஆக்கி வச்சுட்டு போகிறதான் வந்ததோ, ஏண்ட ஆசைகளை, ஏண்ட கவலைகளை கேட்டதோ இல்லை. ஏண்ட உம்மாண்ட சாட்சி தான் சார். சாட்சி தான் எனக்கு எல்லாமே. அப்போ இவ உஸ்குட்டு வந்தாலும் வீட்டில் இல்லை, வேங்கதா இப்படி விஷயங்கள் அவட ஆசையை சொல்லிக்கிறதுக்கு, அவட பிரச்சனையை சொல்லிக்கொள்றதுக்கு, வாப்போடையெல்லாம் கதை கேளது ஒரு மகளுக்கு. சரி இல்லை, உம்மோட கதைக்கிறதுக்கான உம்மாவும் இல்லை. வேங்கதா சில விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த பெண் அதிகமாக பாதிக்கப்பட்டு அவளோட சந்தோஷம் உண்டு. ஸ்கூலில் வந்து ஒரு மார்க்ஸ் எடுத்து அவர் கிஃப்ட் கொடுத்தாலும் கூட வீட்டு வந்து காட்டுறதுக்கு ரெண்டு பேரும் பாப்பா நைட்டுக்கு வர, உம்மா வீட்டில் இல்லையே. வேங்கதான் உம்மா வீட்டில் இல்லை. உம்மா வந்து இந்த நேரமுமே அவுட், ரோட்டு, வீட்டில் விட ரோட்டில். சரி, அப்போ தாண்ட மகள் ஒரு நாள் லீவ் கிடைச்சாலும் கூட, சண்டே ஒரு லீவ் உண்டாலும் கூட வீட்டில் இருக்கிறது இல்லையா. ஏதான் என்னமாலும் ஒரு வேலை எடுத்துக்கொண்டு போயிட்டுருவோம். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த மகளும் பெருசாகிறா. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெறுப்போடையே தான் அந்த மகள் பெருசாகிறான். உம்மோட மேலே வெறுப்பு. நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் எனத்துக்கு நீ பெற்று போட்ட அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவள் பெருசாகிறான். ஏதான் பெருசாகி அவளோட கடைசி கட்டத்தில் அந்த வெறுப்பு உச்சகட்டமாகுது. த சிக்மண்ட் ஃப்ராய்ட், ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறா, இந்த மனம் எப்படி தெரியுமா, ஒரு கடலில் அமர்ந்திருக்கிற பனிமலை மாதிரி. மேலால் பார்க்குறதை அதை விட பல மடங்கு ஆழத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலால் விளங்குறது கொஞ்சம், ஆழத்தில் இருக்குது அவ்வளோ பிரச்சனை. அது இன்றைக்கு நேற்று உருவாயினது இல்லை. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு விஷமாக மாறுது. இப்போ அவள் வந்ததுக்கு பிறகு உம்மாண்டா, இப்போ அவள் அடிக்கிற அளவுக்கு, உம்மாவுக்கு அடிக்கிற அளவுக்கு தான் வைக்கிறது. இப்போ தட்டி கேட்குறது, எங்கே போகிறாய்,
எங்கே திரியிறாய், உனக்கு இதே தான் வேலை வேந்த என்னை எப்பயா மறுபடி ஆசையாக இந்த மகளை ஷாப்பிங் கூட கொண்டு போயிட்டு இல்லை, எல்லாம் சாட்சிட்ட சொல்கிறதா. மகளை கால் பண்ணி மகளை கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டுரு, மகளை இங்கே கொஞ்சம் கூட்டின்னு போயிட்டுரு, மகள் கொடுப்ப வாங்கி கொடுத்துரு, எல்லாம் சாட்சி தான் செய்கிறார். அப்போ சாட்சிட மேலே சாட்சியில் சொன்னாலும் கேட்பா, உம்மாட விருப்பு. இப்போ நான் இந்த விஷயம் எல்லாத்தையும் கேட்டுட்டு உண்மையாக அந்த மகளிடங்கள் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, அவட ஏக்கம் சரி, எதிர்பார்ப்பு சரி, எல்லாம் சரி. அவள் சொன்ன விஷயம் காரசாரம் ஒன்றை சொன்னால் ஏண்ட உமாக்கு உடுத்துடு திரியிறேன்னு அதை மாதிரி சந்தோஷம் இல்லை சார்ண்டா. அதுக்கு மிச்சம் என்னது? சரி, எல்லாத்தையும் இந்த மகளை நான் அப்படி வச்சுட்டு அவளை கூப்பிட்டு மகளும் கொஞ்ச நேரம் வெளியிட்ட சொன்னேன். அவளை பாப்பாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொன்னேன், இதெல்லாம் உண்மையானு கேட்டேன். அவர் தலையை குடிச்சு கொண்டு உண்மைத்தான் சார், உண்மைத்தான், நானும் அதை யோசிக்கல, ஆனால் அவள் சொன்னதெல்லாம் உண்மைத்தான் சார்டா. நான் சொன்னேன், இந்த கவுன்சிலிங் எப்படி ஓகே பண்ணிடாது, நீங்கள் அடுத்த முறை அடுத்த வீக் உங்களோட ஒய்ஃப் இவட உமாவை கூட்டின்னு வாங்க சொல்லி அதை மாதிரியே வாங்க அடுத்த வீக் கூட்டின்னு வந்தாங்க. கூட்டு வந்த பிறகு அந்த உமாவை வச்சுக்கொண்டு மகளையும் வச்சுக்கொண்டு எல்லா விஷயமும் அந்த மகள்கிட்ட என்கிட்ட சொல்ல சொன்னேன். உமா கேட்கறதுக்கு அவள் ஒவ்வொன்றா சொல்கிறா. அந்த தாய் சைட்டில் உட்காந்து கொண்டு அவளோட கண்ணீர் வடிது, அவளோட அந்த டிஷ்யூவால் தொலைச்சி கொள்றா. நான் இப்போ கேட்டேன் அந்த தாய்கிட்ட, உங்களோட மகள் சொன்னதெல்லாம் உண்மைதானுமான்னு கேட்டேன். உண்மைதான் சார். அப்போ அவங்களுக்கு விளங்கப்படுத்தி நான் சொன்னேன், உங்களுக்கு இயலாமல் போனாலும் பார்க்குறதுக்கு இருக்கிறது உங்களோட மகள் தான், உங்களோட மகளுக்காக நீங்கள் வாழலைண்டா, உங்களோட மகளுக்குரிய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றலைண்டா. ஒரு உமாவை உங்களுக்கு கடமைக்கிறது. பிள்ளைய பெற்கிறது மட்டுமில்லை தாய், தின்ன போடுறது மட்டுமில்லை தாய். அந்த பிள்ளைகளுக்குரிய அவங்களோட உணர்வுகளை ஃபீலிங்கை புரிஞ்சு கொண்டு தனது தாய்க்குரிய கடமையை செய்யணும். நீங்கள் தவறிட்டீங்க, ஆனால் காலம் இருக்குது, சரி, உணர்ந்திக்கிறீங்க தானேம்மா, உணர்ந்திக்கிறீங்க தானே. ஸோ அவங்களோட மகளுக்குரிய கடமைகளை, அவளோட ஆசைகளை, அவங்களோட ஈக்கணும்னு ஆசைப்படுறா, பயணம் போகணும்னு ஆசைப்படுறா, அவளோட கவலைகளை கேட்கணும்னு நினைக்கிறா. டைம் கொடுங்க. உங்களுக்கு இயலாமல் போனால் அவள் தான் பார்க்குறதுக்கு நிற்கிற, சமூகம் இல்லை உங்களை வந்து பார்க்க போகிற, அவள் தான் நிற்கிற, அவளுக்கு டைமை கொடுங்க. அப்போ அவள் உடனே 2 பேர் நான் சொன்னேன் மகள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எனக்கு வச்சே சொன்னேன், உங்களோட மகள்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. மகள்கிட்ட மன்னிப்பு கேட்டதுமே அந்த என்னுடைய அவளோட மகள்கிட்ட அவளுக்கு கண் கலங்குது. என்னதான் இருந்தாலும் தாய் தானே, அவளுக்கு கலங்குது. 2 பேருமே நான் சரியான கவுன்சிலிங்கை பண்ணி 2 பேரும் இணைச்சி சிறப்பான முறையில் அனுப்பி வச்சேன். நான் என்னை சொல்ல வர்றது என்ன தெரியுமா, சில தாய்மார் அப்படி இருக்கிறீங்க, சரியா, உங்களோட மகளோ மகனோ அவங்களுக்குடைய டைமை நீங்கள் சரியாக கொடுக்கல, தாயின்னு நினச்சி கொள்ளவான, பெற்றுட்டா தின்ன கொடுத்துட்டால் உடுப்பை வாங்கி கொடுத்துட்டா தாய் நினச்சி கொள்ளவான். மேங்கதா கடமைகள் நிறைய இருக்குது. அவங்களோட இன்பம் துன்பத்தில் பங்கெடுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்களோட சிடங்களை கூட்டின்னு வாங்க. அப்போ தான் அது ஒரு பாண்டிங்காக இருக்கும், இல்லைன்னா வெறுப்பு வரும். சரி, இந்த விடயத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.